அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கனடா நாட்டை சேர்ந்த தமிழ் ஈழ சுதந்திர போராட்டத்திற்காக போராடிக் கொண்டிருக்கும் 3 தமிழ் கல்லூரி மாணவர்கள் சிகாகோ நகரிலிருந்து வாஷிங்டன் நகர் வரை 1000 மைலில் அமைதி பேரணி நடத்த இருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர்களை பேராசை பிடித்தவர்கள் என்று கூறிய தமிழக முதல்வர் கருணாநிதியை கண்டித்து அவர் மன்னிப்பு கோர வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மத்திய அமைச்சர் கபில் சிபில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்தது கண்டனத்துக்கு உரியது என்றும் பொதுத் தேர்வை ரத்து செய்தால் கல்வித்தரம் குறையும் என்றும் மாநிலங்களில் உள்ள கல்வியின் சுயாட்சியை பறிப்பதாக மத்திய அரசு முயற்சி எடுத்து வருவதோ என்று சந்தேகம் எழுகிறது என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சர் திரு வீரப்ப மொய்லி அவர்கள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நெய்வேலியில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதால் 2வது நாளாக NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளதாக நெய்வேலியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் அரசு பேருந்து பஸ் 2 படு பயங்கரமாக சேதமடைந்ததாகவும் அதில் 6 பேர் உயிர் இழந்ததாகவும் 45 பேர் படுகாயம் அடைந்ததாக விழுப்புரத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் போரில் இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து போர் செய்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு மாவோயிஸ்டுகளும் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இன்னும் பல இடங்களை பிடிக்க வேண்டியிருப்பதால் இது முடிவடைய இன்னும் நாட்கள் ஆகும் என்று கொல்கத்தாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி, இந்திய பிரதமர், பாராளுமன்றம் ஆகிய 3 இடங்களில் கடந்த 2008ஆம் ஆண்டு மின்சாரத்தை பயன்படுத்தியதற்காக 14 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 80% மக்களுக்கு 20% தான் மின்சாரம் கிடைக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் இன்றும் இருக்கும் நிலையில் இந்த 14 கோடி ரூபாய் மின்சாரத்தை இந்த 3 இடங்களில் செலவழித்திருப்பது அதிர்ச்சி அளித்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து மும்பைக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தேர்வு எழுத வந்த வடமாநில மாணவர்களை தாக்கியதில் நவநிர்மாண் கட்சியை சேர்ந்த திரு ராஜ் தாக்கரே அவர்கள் இன்று கோர்ட்டில் சரணடைந்ததாகவும் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீனில் ஜாமீன் வழங்கப்பட்டதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மாயாவதி அவருக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்சிராம் மற்றும் மாயாவதி அவருடைய சின்னம் யானைகளை உத்தரப்பிரதேச மாநிலம் பல இடங்களில் சிலைகளாக வைத்திருப்பதற்கு இந்த பணம் அரசு கஜானாவிலிருந்து எடுக்கப்பட்டதாக வந்த புகாரை எடுத்து சுப்ரீம் கோர்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் வடக்கு வசிரிஸ்தான் மாகாணத்தில் ராணுவத்தின் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் பலியானதாகவும்
10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் தேர்தல்கள் முறைகேடாக நடந்தது என்று கூறி பிரிட்டிஷ் தூதரகத்தில் பணியாற்றிய 8 பேர் வன்முறையை தூண்டியதாக அந்த நாட்டு அரசு அவர்களை கைது செய்து வைத்திருந்தது. அதில் 5 பேரை விடுதலை செய்திருப்பதாக ஈரான் நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரபல பாப் பாடகர் திரு மைக்கேல் ஜாக்சன் அவரின் இறுதிச் சடங்கு புதன்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சீன நாட்டில் ஹுனான் மாகாணத்தில் ஷென்சு நகரில் ரயில் நிலையத்தில் 2 பயணிகள் ரயில் மோதிக்கொண்டதில் 3 பேர் பலியானதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக பெய்ஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற கன்ஃபெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் பிரேசில் அமெரிக்க அணிகள் மோதினர். இதில் பிரேசில் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 29 ஜூன் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் அனைத்து பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் இருந்ததாகவே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் அவை தமிழகத்தை நோக்கியோ அல்லது கேரளாவை நோக்கியோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிய வாய்ப்பிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.